VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Kin app presents take one short film contest. நீங்களும் டைரக்டர் ஆக ஒரு நல்ல சான்ஸ். Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். இந்த ராவணன் வந்து சூர்பனகை பண்ண இன்சல்ட்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு 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 ஆங்கிள் இருக்கு. பட் அது அவர் யோசிச்சு பண்ணதா இல்லை அது ஒரு ஆக்சிடென்ட்ல அமைஞ்சதானு எனக்கு தெரியல. அந்த ரெண்டு தம்பிகளுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ரிசென்ட்மெண்ட் இருக்கு. என்னடா அதையும் தங்க தான் ஃபேவர் பண்றான்ட்டு. அதுக்கு நடுவில் வந்து அந்த தங்கக்காக வந்து நான் ஷாப்பை விற்கிறேன், நான் வந்து பேங்க்ல இருக்கிறதெல்லாம் உடைச்சிட்டேன், இந்த பணம் இன்னும் ஒரு 5 வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நான் லைக் சந்தீப் கிருஷ்ணன் யாஸ் யூனோ லைக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்கோர் வந்து அந்த பார் ஃபைட் போது அந்த உடுக்க எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆல்மோஸ்ட் ரிலிஜியஸா லைக் ஒரு 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 லெவல் ரைஸ் ஆகிடும். அண்ட் தட் இஸ் த ரியல் இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஆஃப் த மூவி. அண்ட் அதுலேருந்து தான் படம் ஒரு எஸ்கலேட் ஆகுது. ஸோ ஐ ரியலி தாட் ரஹ்மான் ஏர்லி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட அப்பாவோட சண்டை போடுற மாதிரி தான் அவர் அப்பாவை எதிர்த்து நிற்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. விஐபியாக இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி. லைக் யூனோ வேர் இதில் வந்து அவர் அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்க பிரதர்ஸ் வந்து அவரை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்துட்டு அதையே ரொம்ப நல்லா மெருகேற்றி நல்ல ஆக்டர்ஸை போட்டு நல்ல ரைட்டிங், நல்ல டயலாக்ஸ், நல்ல சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணாலே இட்ஸ் வெரி நைஸ். ஐ ஜஸ்ட் லைக் த மூவி ஸோ மச். வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் மாதிரி என்னென்ன விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா உங்களுக்கு படம் பிடிச்சது அப்படின்றது ரிவ்யூ மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. I really liked it a lot. டீப்பா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா this is not a very deep movie அந்த விதத்துல. இட்ஸ் லைக் அ ஃபேர்லி லைக் ரிவெஞ்ச் ஸ்டோரி, ரைட்? அது வந்து அந்த மாதிரி பண்ணது தான். அஃப்கோர்ஸ் ஒரு லேயர்ல வந்து இட் லுக்ஸ் லைக் எனக்கு அது தனுஷ் எவ்வளோ இதை யோசிச்சாருன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ராவணன் வந்து சூர்பனகை பண்ண இன்சல்ட்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு 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 ஆங்கிள் இருக்கு. பட் அது அவர் யோசிச்சு பண்ணதா இல்லை அது ஒரு ஆக்சிடென்ட்ல அமைஞ்சதானு எனக்கு தெரியல. பட் தட்ஸ் an interesting subtext, you know, like some people have pointed out that அதே மாதிரி தான் இப்போ யூனோ எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த ராமன் கேரக்டர் அண்ட் அவர் ஒய்ஃபை கிட்னாப் வேற பண்றாங்க, things like that and all that. So I don't know, அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சா இருக்கு. பேரே சேதுராம் தானே சார்? சேதுராமன், சேதுராமன். So I'm saying that is interesting. But அதை தாண்டி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா see because லேயர்லாம் வந்து it's interesting to analyze, but அது வந்து ஒரு படத்தை பிடிக்காது. That's not enough to hold a film, like unless it's like ராவணன் வேற அந்த லேயரே வந்து டாப்ல போட்டுட்டு ராமர், சீத்தை, ராவணன் ராவணன் is the good guy fighting for his people. அந்த மாதிரி வந்து ஆரம்பத்திலே சீதையை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி லைக் லேயரே வந்து சூப்பரா வருது. இங்க லேயர் வந்து சப் லேயரா வருது. ஸோ சப் லேயரா வருது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் வருமே தவிர அது வந்து படத்தை தாக்கு பிடிக்க முடியாது. வாட் ரியலி ஹோல்ட்ஸ் திஸ் ஃபில்ம் இஸ் தனுஷ்'s ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன். You know, like it's you know that this is a guy who cares about films. Not because like அவருக்கு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஷாட் கிடையாது, அவருக்கு வந்து லைக் he's not got a love interest. கேப்டன் மில்லர்லயும் லவ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. he's kind of slowly moving into a territory where he can be the கமல் வந்து லேட் அந்த ஒரு டைம்ல வந்து அவருக்கு ரஃப்லி எந்த ஏஜ்னு தெரியாது. நாட் போஸ்ட் சகலகலா அரௌண்ட் ஆஃப்டர் நாயகன், புஷ்பக் நாயகன் அந்த வருஷம் வந்தது இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஹி மூவ் இன்டு சத்யா அந்த மாதிரி ஒரு டெரிட்டரியில ஐ திங்க் தனுஷ் சீம்ஸ் டு பி மூவிங் இன்டு தட் டெரிட்டரி. ஐ டோன்ட் நோ, பட் ஐ வேர் அந்த ஏஜ் வந்து ரஃப்லி ஒரு 30 சம்திங்னு சொல்லலாம். பட் ஒரு ரொம்ப யங்கும் கிடையாது, ரொம்ப ஓல்டும் கிடையாது. அதே மாதிரி வந்து லவ் இஸ் நாட் த டிரைவிங் ஃபேக்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு ஹீரோயினை போடணுங்கிறதுக்காக ஒரு ஹீரோயினை போடல. ஒரு காம்ப்ளிகேட்டட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் அரவுண்ட் தெம் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹேவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு டூ. இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இதுல வாட் ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் திஸ் மூவி இஸ் ஒரு ஜெனரிக் ஸ்டோரி எடுத்துட்டு அதை கேரக்டர்ஸ் மூலமா, காஸ்டிங் மூலமா, ரைட்டிங் மூலமா, ஸ்டேஜிங் மூலமா ரொம்ப டிஃப்ரெண்டா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ஐ திங்க் தட்ஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். பிகாஸ் நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பாசம்லாம், அண்ணன் தங்க பாசம்லாம் பயங்கர கிளிஷே, இட்ஸ் லைக் போரிங் ஆல்மோஸ்ட். பட் இதுல வந்து அந்த தம்பிகளை கொண்டு வந்ததுனால
there is one immediate like ஒரு டீம் அப் பண்ற மாதிரி இருக்கு. So this அண்ணா and தங்க have one equation going. அந்த ரெண்டு தம்பிகளுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ரிசென்ட்மெண்ட் இருக்கு. என்னடா அதையும் தங்க தான் ஃபேவர் பண்றான்ட்டு. அதுக்கு நடுவுல வந்து அந்த தங்கக்காக வந்து நான் ஷாப்பை விற்கிறேன், நான் வந்து பேங்க்ல இருக்கிறதெல்லாம் உடைச்சிட்டேன், இந்த பணம் இன்னும் ஒரு 5 வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இப்போ லைக் சந்தீப் கிருஷ்ணன் யாஸ் லைக் வாட் எல்லாமே இவ்வளவு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றது கைண்ட் ஆஃப் திங். நம்ம ஒண்ணும் இல்லாம இங்க வந்தோம், அதனால அது திருப்பி அதே மாதிரி இருக்கும். தனுஷ் வந்து கெத்தா ரிப்ளைஸ், பட் சந்தீப் கிருஷ்ணன் வெரி பிராக்டிக்கல் கை. இதெல்லாம் சொல்றது ஈஸி, பட் இது பண்றது முடியுமா? இவ்வளோ லேயர்ஸ் வந்து அந்த சப் லேயர் அட்ஸ் தேர், தி ராமாயணம் லேயர் இஃப் யூ வாண்ட் டு see, பட் அதை தாண்டி இதுல இருக்கிற கேரக்டர்ஸ்ல இவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் வாட் ஐ ரியலி லவ்ட் அபவுட் திஸ் மூவி. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர்ணா பாலமுரளிக்கு வந்து தனுஷ் ஏன் உருன்னு இருக்காருன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல, அது வந்து நேச்சுரலா வந்து எந்த கிளிஷே டைரக்டர்னா அது வந்து சந்தீப் கிருஷ்ணன் கிட்ட கேட்டிருப்பாங்க, ஏன் அண்ணா எப்பவுமே உருன்னு இருக்காரு. பட் she has a conversation with காளிதாஸ் ஜெயராம், you know. So எல்லாருக்குமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அவங்களுக்கு ஏற்கனவே இவங்க எல்லாம் ஒரு மாதிரி கலந்து போயிட்டாங்க. They're already with, so there is no introduction of the Sandeep and Aparna already a couple. அவங்களுக்கு ஆல்ரெடி தனுஷ்க்கு எல்லாம் தெரியும், காளிதாஸ்க்கும் தெரியும். So the thing is it's natural. நம்மள வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியோட ஒத்து போயிட்டோம்னா அவங்களோட எல்லா மெம்பர்ஸோடையும் பழகுவோம் இல்ல, அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கு. இட்ஸ் வெரி லிவ்ட் இன் கைண்ட் ஆஃப் அ திங். அதே மாதிரி ஒரு எஸ்ஜே சூர்யாவுக்கு ஜஸ்ட் ஒரு 2 பொண்டாட்டி, அந்த ஒரு பொண்டாட்டிக்கு வந்து பிடிக்கல, தட் ஹி இஸ் ஃபேவரிங் த அதர் வைஃப் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ரொம்ப அழகா லைக் இட்ஸ் அமேசிங். வரலட்சுமி சரத்குமார் ஆல்மோஸ்ட் லைன்ஸே கிடையாது, பட் தி ஹோல் தியேட்டர் பர்ஸ்ட் இன்டு லாஃப்டர் when like that இது ஹேப்பன்ல. அவங்க வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டே சாப்பிட்றாங்கல்ல, பிகாஸ் ஷீ ஹாப்பி. அந்த பொண்ணுக்கு அதான் நடந்தா அவங்களுக்கு தான் சந்தோஷம். அண்ட் அதே எஸ்ஜே சூர்யா வந்து ரொம்பவும் காமிக்கா இல்லாம ரொம்பவும் வில்லத்தனமா இல்லாம ஒரு மாதிரி ஒரு நடுவுல அவருக்கு லைக் நம்ம எஸ்ஜே சூர்யா கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை கொடுத்துட்டு, ஆனா அதை ஃபுல்லா கொடுக்காம ஒரு மாதிரி ஒரு வில்லனிக்க தள்ளி. ஐ தாட் he's worked really hard on the characters and the casting, because நம்ம casting வந்து we never pay much importance, you know, because like இவங்களை கொண்டு வந்துருங்க, பட் இங்க ஒரு காஸ்டிங்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு தட் அவங்க வந்த உடனே பாதி கேரக்டர் நம்ம பார்த்துட்ட மாதிரி இருக்கு. மீதி கேரக்டர் அவங்க சொல்றது அவங்க செய்யறது அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு. பட் அவங்க வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போதே லைக் சந்தீப் கிருஷ்ணன் வந்து நிற்கும் போதே அவர் ஃபேஸே வந்து லைக் காளிதாஸ் ஜெயராம் ஹேஸ் அ ஜென்ட்லர் ஃபேஸ், சந்தீப் ஹேஸ் ஒரு மாதிரி ஒரு ரஃபர் லைக் ஒரு லைக் a rougher face. So வரும் அந்த மாதிரி ஒரு, so it's really the casting, because casting வந்து நம்ம வந்து half the மூவி வந்து நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் கம்ப்ரஸ் டைம். நீங்க வந்து இந்த டைம்குள்ள ஒரு வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் இந்த ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2:20 ஆகுது ஏதோ சம்திங் லைக் தட். அது வந்து அதுக்குள்ள சொல்லி ஆகணும். ஸோ ஃபேஸஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வி டோன்ட் வாண்ட் த கிளிஷே ஃபேஸஸ் ஆல்சோ. ஸோ துஷாராவாக இருக்கட்டும், சில பேர்லாம் சொல்றாங்க துஷாரா பார்த்தா நிஜமாவே வந்து தனுஷோட தங்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஐ டென்ட் நோட்டிஸ் தட், பட் ஐ தாட் தட்ஸ் த மெயின் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ கிரியேட்டர். பிகாஸ் பாண்டி வந்து it was okay film. I mean ஒரு லெவலுக்கு ஓகே ஐ கைண்ட் ஆஃப் திங், பட் அதுக்கு மேல எனக்கு ரொம்ப too many nice people in that movie. This kind of it was too like கொஞ்சம் சுகரியா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, இல்ல எல்லாருமே கெட்டவங்களா இருக்காது. வெரி நைஸ். So that's how it should be. That's how the world is. People are selfish, they are bad, they look after their own interests. That is how movies should be, you know. சும்மா வந்து மூவில எல்லாருமே வந்து நல்லவங்க இது அதுன்னா. So the thing is even when you see Dhanush, even though he wants to do this, he is vulnerable. He is not able to protect his sister when something happens. He is not like on the hospital irukkrappo he is not, you think that okay அவர் ரெண்டு அடி வாங்குவா அதுக்கப்புறம் நம்மால் வந்து he'll get up and அப்படியே அவர் வந்து இதெல்லாம் நோ, அவர் விழுறது கூட ஒரு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் எப்படி விழுவாரோ வீக்கா அப்படி விழுந்து அவருக்கு இருக்கிற டியூப் வச்சுட்டு ஏதோ ஃபைட் பண்றதே தவிர துஷாரா இஸ் த மெயின் பர்சன். துஷாரா அண்ட் செல்வா, they are the ones who are carrying that fight. It's beautiful. It's like நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஃபுல் அப்படியே வேர்ல்டே ரீஇன்வென்ட் பண்ணி ஒரு படம் காமிக்கொண்டா, அப்படியே புதுசா நீங்க இது மட்டும் திரையில் காணாத ஓவியம் அந்த மாதிரிலாம் வேணாங்க. இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்துட்டு அதையே ரொம்ப நல்ல மெருகேற்றி நல்ல ஆக்டர்ஸை போட்டு நல்ல ரைட்டிங் நல்ல டயலாக்ஸ் நல்ல சிச்சுவேஷன்ஸ்
அதெல்லாம் பண்ணாலே இட்ஸ் வெரி நைஸ். ஐ ஜஸ்ட் லைக் த மூவி ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா அந்த இண்டிவிஜுவல் மொமெண்ட்ஸ்ல இருக்கிற இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அவ்வளோ பில்ட் ஆகலைங்கிற ஒரு ஐ ஃபெல்ட் தட் அ பிட். பட் மேபி தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் லைக் ஒரு செகண்ட் டைம் பார்த்தா ஒரு மாதிரி இதுவாயிடுமோ என்னமோ தெரியல. பட் ஐ டோன்ட் நோ. பட் ஐ ரியலி லைக் திஸ் மூவி. அண்ட் இது வந்து ஒரு A சர்டிஃபைட் ஃபிலிம். சோ அதுவே ஒரு you know what எனக்கு வந்து இந்த A சர்டிஃபிகேஷன் ஏன்னு புரியல. பிகாஸ் எனக்கு அவ்வளோ வயலண்டா படம் படல. உங்களுக்கு ரொம்ப வயலண்டா பட்டுச்சா? என்ன சார் படமே மேட் அப் ஆஃப் வயலன்ஸ் தானே சார்? ஐ நோ. பட் காமிக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, இதுல ஒன்று மற்ற படங்கள்ல காமிக்கிற அளவுக்கு எனக்கு ஐ ஹவ் சீன் ஃபார் மோர் வயலண்ட் ஃபிலிம்ஸ். இது எக்ஸாக்ட்லி இதுதான் சார் நானும் கேட்குறது. இப்போ நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அங்கங்க வந்து ஒரு பக்கம் அசுரன் ஒரு பக்கம் வடச்சென்னை கான்ஸ்டன்டா ரீப்ளே ஆயிட்டே இருக்காது, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ தி ஜானர்ல. அசுரன் பார்க்கும்போது நம்மளுக்கு வடச்சென்னை ஞாபகம் வருது, பாஷாவும் ஞாபகம் வருது. சோ அது அந்த மாதிரி see that is the one thing about commercial film nale அது ஒரு particular template. Let's say there are only some 7 stories in the world or something like that. So அந்த மாதிரி நான் எஸ் வடச்சென்னை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இது இருக்கு. என்னோட பிளாக்ல இன்னைக்கு வந்து ஒரு யாரோ ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது தனுஷ் வந்து இட்ஸ் ரிவர்சல். யூஸ்வலி அவர் வந்து அவரோட லைக் ஏர்லி கேரக்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட அப்பாவோட சண்டை போடுற மாதிரி தான், அவர் அப்பாவை எதிர்த்து நிக்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. விஐபியா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி. லைக் யூனோ வேர்ஹஸ் இதுல வந்து அவர் அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்க பிரதர்ஸ் வந்து அவரை எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கு. ஸோ தனுஷோட ஓல்ட் ஆக்டர்ஸ் அவர் பண்ண பழைய கேரக்டர்ஸ்க்கும் இதுல வந்து அவர் வந்து அப்பா ஸ்தானத்துல நிக்கிறாரு, இவருக்கு எதிர்க்க வந்து 2 சன்ஸ் ஃபிகர்ஸ் மாதிரி இருக்காங்க. So really like இதெல்லாம் கொஞ்சம் really nice. But see I'm telling you இந்த லேயர்ஸ்லாம் வந்து அப்பப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். But the whole story platform should hold. அதுக்கப்புறம் வேணா ரெண்டாவது அடி பார்க்கும்போது இந்த லேயர்ஸ்லாம் இது நோட்டீஸ் பண்ணல, இது செம்மையா இருக்கு, அது நோட்டீஸ் பண்ணல, அது செம்மையா இருக்கு, அதெல்லாம் இருக்கும். பட் லைக் அந்த பேசிஸே ரொம்ப ஸ்ட்ராங் இதுல. அண்ட் தட்ஸ் வை ஐ ஃபீல் ஐ லைக் இட் அ லாட். பிகாஸ் அது பார்க்கும்போது I was laughing in some scenes. I was enjoying because ultimately இது என்னன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஸ்டார் ஹீரோ வச்சுட்டு ஒரு மசாலா மூவி பண்றீங்க. லைக் ஸோ இட்ஸ் நாட் ஈவன் லைக் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் அதை எப்படி டிஃப்ரெண்டா சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படத்துல பயங்கரமா நிரூபிச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லவ் to see good writing in a movie, and I thought this was really amazing. Yeah. So நான் எதுக்கா இதை எடுத்தேன்னா, ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கதைக்குள்ள ஸ்லோவாக கொண்டு போகும்போதே we get to understand ஓகே இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதை இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ that's going to be the interval block அப்படின்னு நம்மள ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டதுனால திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நமக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பெருசாக கிரியேட் ஆகலை. பட் அந்த செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போகும்போது ஓகே இவர் என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்குது, என்ன ரைவல்ரி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது நேச்சுரலா பில்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். பட் எங்கேயோ செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் பிளாட் பாயிண்ட் நீங்க சொல்லுவீங்களா சார் எப்பவுமே இது வந்து நேச்சுரலா இல்ல இது வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நமக்கு ஆப்வியஸ்லி தெரியுது காளிதாஸ் வந்து ஸ்பாயிலர் சொல்லிடுங்க. ஓகே ஸ்பாயிலர் அலர்ட், படம் பார்த்துட்டு கான்வர்சேஷன் பார்க்குவாங்க. காளிதாஸ்க்கு கால் வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா காளிதாஸ் வந்தோடனே பின்னாடி எஸ்.ஏ. சூர்யா அண்ட் கேங் வந்துட்டு தே கோனா ஜஸ்ட் கில் செல்வா சார் அப்படின்னு அந்த அந்த சேகர் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து that was so predictable. So maybe அந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளாஷ் கட் போயிட்டு ராயன் பத்தி, ராயன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனாரு, ராயன் ஏன் வந்து இப்படி why is ruthless, ஆப்வியஸ்லி அது வந்து அவர் எப்பவுமே வந்து செக்யூர்டா இருக்கிறதுனால மேபி அந்த இமோஷனலா இல்ல அப்படின்றத காமிச்சிட்டாலும் எங்கேயோ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த மாதிரி அதுக்கான ஒரு டிட்பிட்ஸ் மாதிரி எங்கேயோ காமிச்சு திருப்பி கொண்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். எனக்கும் அந்த மாதிரி அந்த விதத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க நம்மளுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது நான் எனக்கு அகைன் என்னோட அக்கார்டிங் டு மீ அது ஏன் வந்து அப்படி நீங்க எனக்கு ஃபீல் ஆகலைன்னா இது எனக்கு 100% தெரியும் இன்டர்வல் பிளாக்ல ஏதோ ஒன்று வெடிக்க போகுதுன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. பட் அது எப்படி வெடிக்கும், எந்த சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ்னால இது வரும், அது வந்து எனக்கு லைக் சர்ப்ரைஸா இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஐ எம் இன்ட்ரடியூஸ் டு 2 எனிமீஸ்
SJ Surya and Saravanan. Yeah. Okay, எனக்கு வந்து ஓகே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு 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 இந்த லாக் ஆகுது. தட் இஸ் இது என்னடா அது இதுக்கும் இது பிகாஸ் நம்மளுக்கு ரெண்டும் வந்து இடிக்க போதும் வி நோ, பட் எப்படி வாட் இஸ் த கனெக்ஷன் கோயிங் டு பி? அப்புறம் அந்த பார்ல ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையும் வந்து ஆரம்பிக்கிறது லைக் பிகாஸ் ஹீஸ் பிஸ்ட் ஆஃப், லைக் ஏற்கனவே ஹீஸ் பிஸ்ட் ஆஃப், தென் ஷீ கம்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் ஹிம். அந்த அதனால மற்றவங்க சிரிக்கிறாங்க, அதனால ஹி கெட்ஸ் மோர் ஆங்கிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஈவெண்ட். இப்போ வந்து பார்ல இருக்காரு, லைக் அவங்க வந்து சும்மா வந்து என்ன தனியா குடிக்கிறியா ஏதோ சம்திங் லைக் தட் they could have said and started off the fight, but through apparna you're making him angrier because like already நீங்க வந்து அப்பர்னா வந்து ஸ்லாப்பிங் டைப்னு காமிச்சிட்டீங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஸ்லாப். ஸோ அவன் தனியா இருந்தா பரவாயில்ல, he will take that slap happily, but in front of others he does not like to be slappedங்கிறதும் காமிச்சிட்டீங்க முன்னாடி. ஸோ now you know that this guy அந்த ஸ்லாப்பிங் வந்து முன்னாடியே வந்து லைக் சி நீ தனியா இருந்தா என்ன அடிச்சுக்கோ, ஆனா மத்தவங்களுக்கு முன்னாடி அடிக்காதன்னு முன்னாடியே வந்து லைக் he's told this is getting repeated here. So that thing, it's very natural that is irritating him because now those guys are watching and laughing at him. So adanala that develops into something, and then that accidentally kills Saravanan's son, and that becomes you know one இது மாதிரி. பிகாஸ் எனக்கு அந்த டச்ல ரொம்பவே இருக்காச்சு. அந்த பார் ஓனர் வந்து நான் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எப்ப தெரியும்னா, தேவையில்லாத கேரக்டர்லாம் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது ஒரு கெட்ட காரியம் பண்ணும்போது பார்த்தேன் அந்த கேரக்டர் அவன் பார்த்து அவன் என்ன பண்ணிருப்பான், அவன் மிஸ் அந்த சீன் இல்லைன்னா கூட we would not have missed that guy. பட் பிகாஸ் ஏதோ அவன் இருந்தான், அவன் பயத்தினால ஏதோ ஒரு அசன்ஷன்ல பண்ணிருப்போம். பட் அவன் இருக்கிறதுனால அந்த அவன் செல்வா கிட்ட சொல்றதுனால or whatever it is, I forget who's that துரை கிட்ட சொல்றேன், அது வந்து now it doesn't become like it becomes. So for me that it was that எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த இன்க்ரிமெண்டல் ஸ்டெப் பை ஸ்டெப் அது வந்து கூட்டிட்டு போகுது. இப்போ நீங்க சொல்றது என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல ராயன் வந்து இதுனா எனக்கு வந்து ராயன் வயலண்ட்டு ஃபர்ஸ்ட் 5 minutesல தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் அந்த பூசாரி வந்து அவர் கொலை பண்றது எதுனால? துர்கானால. ஸோ துர்கா இஸ் த ஒன் ஹூ மேக்ஸ் ஹிம் வயலண்ட். Okay, so he is the kind of guy who kind of thinks that. This is also within the first 10 minutes we are established that we are in a film where everything is not going to be explained. அப்பா அம்மா காணாம போறாங்க. ஏன் காணாம போறாங்க நம்மளுக்கு we don't know at all. Okay, now two things could have happened. ஒன்னு வந்து அது ஃபில்ம் பண்ணிட்டு இது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு எடிட் பண்ணிக்கலாம். In which case we are left with இது. இல்ல தனுஷ் நிஜமாவே வந்து எப்படி இவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்கும்ல, என்னடா இருக்கும் திடீர்னு அப்பா அம்மா டவுனுக்கு போறேன்னு சொல்றாங்க வரவே இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்களுக்கும் so we feel that அந்த ஏக்கம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்பா அம்மாவுக்கு வரவே இல்லைங்கிறது நம்மளுக்கும் ஃபீல் ஆகுது. அண்ட் we are not given the answer. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்து கேரக்டருக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ we know that this is what happened. அவங்க அங்க போனாங்க, அங்க வந்து திடீர்னு lightning fell on them and they were burnt to death or something like that. எதா இருக்கலாம். பட் இங்க வந்துட்டு what happens is we are not told. So we feel that same pang that என்னடா இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அது வந்து அவங்களுக்கு லைஃப் பூரா இருக்கு. ஸோ there are a lot of emotional trauma layers that are created. சின்னதா வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு காளிதாஸ் வந்து நீ எலெக்ஷன்ல நிக்காதன்னு சொல்றது, லைக் ஆர்டர் போடுறது. he's not he's ordering him saying இது பண்ணாத அப்படின்ட்டு. அண்ட் பட் காளிதாஸ் இஸ் ஆல்சோ லைக் என்னதான் படிப்பு கேஸா இருந்தாலும் he is also somebody who wants to because you show him like in a fight, and the first layer ரெண்டு ஃபைட்டும் வந்து இன்டர்கட் பண்ணி தான் வருது. So I'm saying that everything is explained for me. The one part that wasn't explained properly was the rape. அதோட டைம் லைன் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. அது வந்து ஆட்டோல போயிட்டு கொண்டு வந்து விட்ட மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து ஏதோ முன்னாடி செஞ்சாங்க அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இல்ல அது ஆட்டோல போயிட்டு அந்த மீன் டைம் வேற இவங்க I know, but when she came, அவங்கள பார்த்தா I don't know, it didn't appear that she was in some trauma அந்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஸோ அது அவங்க ஓடிய மாதிரி ஒரு ஸ்லைட்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு that thing didn't register very much. அப்புறம் திடீர்னு ரொம்ப கேஷுவலா ரேப்னு ட்ராப் பண்ணோன்னா ஐ விஷ் அந்த பார்ட்லாம் கொஞ்சம் இது பண்ணிருந்தா பெட்டரா இருந்தது. மேபி எங்கயாவது அந்த ஸ்ட்ரகிள் நம்ம கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா I don't want to see the அந்த ஸ்ட்ரகிள்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா மேபி worth the next okay நீ ஏழு பேடி because it's always satisfying for us to see
like a revenge when the act itself is so cruel. So நம்மளுக்கு அந்த 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 ஐ டோன்ட் அதான் சொல்றேன், அந்த ரேப் சீனை பார்க்க வேணாம், பட் அந்த என்ன நடந்தது ஆர் அந்த அவ வந்து அண்ணா அழுதுட்டு அண்ணா கிட்ட போறா, நான் ரொம்ப கிளிஷியா சொல்றேன், பட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிச்சுன்னா தென் யூ கைண்ட் ஆஃப் ஹாவ் அ பெட்டர் திங். பட் எனக்கு அது அவ்வளவு பாதர் பண்ணல. எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி ரொம்பவே ஃப்ளோ ஆன மாதிரி இருந்தது. அப்படியே சார் ரொம்ப, ஆனா கொஞ்சம் எங்க ஜெனரிக்கா இருந்த மாதிரி இல்லையா சார்? படமே ஜெனரிக் தானே. ஆமா சார், பட் எங்கேயோ ஒரு இடத்துல செகண்ட் ஹாஃப்லயா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷனா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு, ஓகே. இவங்க செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ரிவீல் பண்ண போறாங்கல்ல, ஏதோ ஒன்னு ஒரு பட் ஏன் நீங்க பிளாட் எனக்கு வந்து பிளாட் என்னன்னா கடைசியில வந்து ஒரு வில்லனை கொல்லனாச்சு, இன்னொரு வில்லனை கொல்லணும். தட் இஸ் ஆல் த பிளாட் இஸ். இட்ஸ் லைக் அ திங், ஓகே. அண்ட் ஹூ இன்ஸ்டிகேட் திஸ், அந்த ஒரு மாதிரி மாஸ்டர் மைண்ட் மாதிரி இருக்கிறது வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர். இதுல வந்து இப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இது நம்ம கெஸ் பண்றது தானே, இது எப்படி நடக்குங்கிறது தான் we are guessing. So இத வந்து ஒரு ஸ்லைட்லி அந்த மித்திக்கல் ஜோனுக்கு கொண்டு போயிட்டு he kind of kills this one. பட் அதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அந்த அந்த இது நடக்குது, தட் இஸ் அவன் வந்து செல்வராகவன் போட்டு தள்ளுறேன்னு நான் இப்போ ஐ கோயிங் டு கில் யூன்னு சொல்லும்போது the phone rings and says your wife has been kidnapped. So அந்த மாதிரி little things have been done. See, I'm just telling again, I'm telling you, இது வந்து அப்படியே ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி, அந்த இந்த மாதிரி படமே பார்த்ததில்ல லைஃப்ல. it's not that template at all. It is a very very used template நீங்க பாத்தீங்கன்னா. பட் இது என்னன்னா in the revenge storyல I think there has been so much of interesting elements that I've added. இப்ப நிறைய பேர் கேட்டாங்க சந்தீப் கிஷன் காளிதாஸ் எப்படி வந்து குத்தினாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து they didn't kill like என் அண்ணனை குத்த போறேன் அந்த மாதிரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அவனுக்கு வந்து ஏதோ பண்ணோன்னு தெரியும். எக்ஸாக்ட்லி, மேபி அந்த வடச்சென்னை சீன் மாதிரி கொல்ல வருவாங்க, வேண்டான்னு டிசைட் பண்ணும்போது இன்ஸ்டிங்டிவா அது இன்ஸ்டிங்க்டா நடக்குது. That is why Sandeep Kishan, the acting in that scene is so good, because you see that like he's hesitating a bit. He doesn't do it immediately, but and you have to extrapolate there in that scene, because all that he's been denied by this man, and the fact that அவன் வந்து அப்பாவை போறான், அவனுக்கு பணம் கிடையாது, அவன் ஆக்சுவலி அந்த தங்கச்சிக்கு பணம் கொடுக்காட்டா அவங்க கிட்ட பணம் இருந்திருக்கும். இந்த மாதிரி all these things are playing in his head because a series of resentments have happened. And see, இப்போ என்னன்னா இந்த படத்தை கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துட்டு போனதுனால அந்த எஸ்ஜே சூர்யா வந்து இவனை ஒரு மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு தம்பி மாதிரி வச்சு அந்த அந்த அன்பு பாசம் எல்லாம் காமிச்சு அவனுக்கு தனுஷ் கிட்ட கிடைக்காத இதெல்லாம் வந்து எஸ்ஜே சூர்யா கிட்ட கிடைச்சிருக்குன்னு அவர் வந்து he's kind of like because see, ultimately you have to realize that these boys are starving for love and affection because they didn't get the parents' love and affection. They did not get the brother's love and affection. The brother is too busy. Adana, it's not that he doesn't love them or something like that, but அவனுக்கு என்னன்னா என் சிஸ்டர் காத்துக்கணும், சிஸ்டர் காப்பாற்றணும் அதுவே ஃபோக்கஸா இருக்கு. Because it's like that is what the thing is. So they are also like they grow up to be like this, but they're not really, they want some love and affection. And at whatever stage, Tara, I'm telling you, when somebody shows you love and affection, it is when you, especially when அது childhoodல கிடைக்காத போது அது ஒரு வேற ஒரு ஸ்டேஜ்ல கிடைக்கும் போது, நான் லவ்னா ரொமான்டிக் லவ் சொல்ல, பட் அந்த அன்பு that is என்ன வந்து, because ultimately at all ages we are all children at heart, you know, we want that love that a parent can give, and அது கிடைக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஜம்பா படல. So yeah, ஒரு நல்ல ஃபீலிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். I did, because எனக்கு எக்ஸ்பெக்ட் என்ன படமே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் and ஒரு ஆர்கானிக்கா வந்து போச்சுன்னா எனக்கு I just fall for it. Because see, எனக்கு வந்து பேசிக்காவே இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா like I thought okay, it's going to be a fairly like a regular gangster movie மாதிரி, okay. And ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம்னா அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. That is, hero has to have certain moments, அந்த மாதிரிலாம் இருக்கணும். பட் இதுல வந்து அதெல்லாம் இருக்கு, பட் அதை தாண்டி எவ்வளோ like when was the last time you saw the hero being protected by other people in that hospital scene, right? You know, when was the last time you saw
லைக் நீங்கள் வேணால் சொல்லலாம் லைக் இன்னும் இன்ஃபேக்ட் தர்மதுரையில் ரஜினி வந்து 2 brothers இருக்காங்க, அவங்க வந்து பிட்ரே பண்ணுறாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் லிட்டில் திங்ஸ் வந்து கொண்டு வரலாம். பட் இந்த மாதிரி லைக் எதனால அங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்போல்லாம் அந்த படங்கள் எல்லாம் ஒரு ரொம்ப சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் போக மாட்டாங்கல்ல, ஒரு மாதிரி ஜெனரிக்காக ஒரு கதை எழுதிட்டு. பட் இது வந்து அதையும் தாண்டி இட் வெண்ட் இன் டு ஒன் லைக் there was like every character registered so strongly. எனக்கு சரவணன் கூட அந்த சேர்ல உட்காந்துட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு we know what is happening, but he's sitting there not knowing what is happening, and the way they enter and he comes from above and jumps in and the whole thing was cut in part slow motion, part real time. Other ballet mari, it is so beautiful to see. This is a very nice version of a commercial film, you know, like I don't know, you know, ஒன்னே என்ன புரியலன்னா ரொம்ப மட்டமான கமர்ஷியல் ஃபிலிம்லாம் வந்துட்டு நம்ம நோண்டிட்டே இருப்போம். லைக் வி வாண்ட் அப்படியே பார்த்துருவோம், ஓ இது மாஸ் பண்ண இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. இதுல என்ன திடீர்னு ஒரே பயங்கரமா ஒரு கேள்வி, இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தானே, இது ஒரு இல்ல சார். ஆனா அதோட உங்களை கேட்கல இல்ல கரெக்ட் சார். ஏன் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா அதோட ட்ரீட்மெண்ட் கமர்ஷியலா ஃபீல் ஆகல. we are not prepared to see a commercial film. இப்போ அதனால தான் எனக்கு மேபி இது பர்சனல் நான் பேசிக்கிறேன். லாஸ்ட்ல அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. ஏன் திடீர்னு இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, என்ன மேபி வேற மாதிரி இதை காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது காரணம். பட் எனக்கு வந்து ஏன் அது ஃபிட் ஆச்சுன்னா, சி எப்பவுமே வந்து ஒரு இப்போ 2 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா லைக் யூனோ that's a tradition in our cinema that when some reconciliation happens, everybody is happy. So Prakash Raj மூலமா all the brothers are united அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அண்ட் எஸ்ஜே சூர்யாவும் வந்து லைக் சமாதானம் ஆயிட்டாரு. ஸோ எல்லாமே ஒரு குட் சுச்சுவேஷனுங்கிற போது அந்த ஒரு செலிப்ரேஷன் இஸ் தட் டேக்ஸ் தட் டு அ ஹை. ஒரு சாங்னாலே ஒரு ஹை. அந்த மாதிரி ஒரு சாங் வந்துட்டு இட் டேக்ஸ் இட் டு ஹை. பட் வாட் ரியலி மேட் தட் சாங் ஃபார் மீ வாஸ் அந்த பாட்டுக்கு நடுவுலயே வந்து எல்லாருமே வந்து they are looking at each other with a little ஒரு மாதிரி என்னடா அது லைக் யார் சந்தோஷமா இருக்கும் பட் எதா நடக்குமாங்கிற மாதிரி லுக்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ that leads to the stabbing and that leads to that. So எனக்கு அது that really was a good high and I like the fact that அந்த ஒரு பாட்டு தான் வந்து ஃபுல்லா ஸ்டேஜ் பண்ண பாட்டு. மற்ற எல்லாமே வந்து லைக் அந்த வாட்டர் பேக்கெட் கூட அது ஆரம்பம் கொஞ்சம் இருக்கு, பட் அதுக்கப்புறம் இட் கோஸ் இன்டு சம்திங் எல்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒண்ணுதான் அந்த கோரியோகிராஃபி வச்சு பண்ண பாட்டா இருக்கு. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் that really worked for me at the end, and that color and the you know, because you're raising that film to a கொஞ்சம் ஒரு இந்த லெவல். and I think அந்த பாட்டு வந்து ஒரு celebration come whatever it is mystery and other technicalities பத்தியும் நீங்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வர்க் ஆனத பத்தி சொல்லிருந்தீங்க. be the camera work or ரஹ்மான் சாரோட BGM ஸ்கோர் எல்லாமே வந்து அதுவுமே வந்து படத்துக்கு ஏத்த மாதிரி it was like ஸ்லோவா அப்படியே போய் ரைஸ் ஆன மாதிரி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்கோர் வந்து அந்த பார் ஃபைட் போது அந்த உடுக்க எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆல்மோஸ்ட் ரிலிஜியஸா லைக் ஒரு லெவல் ரைஸ் ஆயிடும். and that is the real inciting incident of the movie. and அதுல இருந்து தான் படம் ஒரு எஸ்கலேட் ஆகுது. so I really thought Rahman was very, but I think see the thing is whenever we see background score we also have to remember that there is a director sitting behind this person saying this is the flavor that I want, this is the flavor that I want. That's why I know that films are really a director's medium. It is not anybody else's medium. அது வந்து டைரக்டர். ஸோ நம்ம வந்து இவர் பயங்கரமா இசை அமைச்சிருக்காரு, இவர் பயங்கரமா இசை அமைக்கல அப்படின்னு சொன்னா கூட இவர் அதே டியூனை திருப்பி போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சிரிக்கிறீங்க. அது வந்து அது அவரே போட்டாரா இல்ல டைரக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் டியூன் வேணும்னு கேட்டாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ that's what I'm saying. No, so a lot of the other decisions, be it writing, be it anything, it is the director. Idhila வந்து of course writer and director are the same thing, but the director must have told Rahman that எனக்கு இந்த சீன்ல ஒரு எஸ்கலேஷன் வேணும் and எனக்கு ஒரு ஸ்லைட்லி இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வேணும். and then Rahman says why not do this or something like that. அப்படிதான் எனக்கு வந்து I've seen people working, not that I saw this but I'm just saying. So I think that worked really well. I thought the cuts were really because this is a movie with a lot of intercuts and kind of things. So screenplay அப்படி எழுதியிருந்தாலும் அது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எனக்கு I think it was கொஞ்சம் லென்த்னால
சில இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்தது சில இடங்கள்ல, பிகாஸ் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் that was really nice and the cinematography was awesome. So yeah, I think another major Peter Hang. Like the choreography, stunt choreography was super. எனக்கு அந்த 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 எல்லாமே சின்ன சின்ன இடங்கள்ல அது. ஸோ ஆப்வியஸ்லி the camera, Om Prakash, the cameraman, cinematographer, எல்லாருமே வந்து ஒரு பிளான் போட்டு பியூட்டிஃபுல் ஒர்க். இட் ஜஸ்ட் லைக் தனுஷ் சாரே சொல்லியிருந்தாரு, பீட்டர் சார் வந்து ஆஸ்க் ஃபார் ஃபுல் ஸ்டோரி ஃபுல்லா கேட்டாரு. வெறும் ஸ்டண்ட் சீக்வென்ஸ் மட்டும் எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்காம ஃபுல் ஸ்டோரி and வந்து like அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட் இஸ் சோ கன்வின்சிங் பிகாஸ் எல்லாரும் வராங்க, பட் அந்த ஹாஸ்பிட்டல் டோர்ஸ் ஆர் இந்த கிளாஸ் டோர்ஸ் இருக்கு, அது வந்து தட்ஸ் ப்ரிவென்டிங் சம். ஸோ அங்க பக்கத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு தேர் ஃபைட்டிங், பட் தேர் ஆல் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்கேல்பல் இருக்கு, சிசர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஸோ இட்ஸ் வெரி கன்வின்சிங் that ரெண்டு பேர் வந்து they can protect Dhanush in that area and also protect themselves. And kadasiyila kuda I love that touch where Dushara kills Kalidas, because அவளுக்கு தனுஷ்க்கு அவ மேல எவ்வளோ பாசம் இருக்கோ அதே அளவு பாசம் வந்து அவளுக்கும் தனுஷ் மேல இருக்கு. அது ஒரு டயலாகே சொல்லிருப்பாங்க சார், அவங்க அந்த செல்வா சார் போய் பேசும்போது. So it's like so it makes sense that it's not just Dhanush's job to kill these people, because நீ betray பண்ணிருக்க, நம்ம அண்ணனை நீ betray பண்ணிருக்க, அதனால எனக்கும் மேல I'm angry with you. And if you had not done that, then maybe she also would not have been raped or other things. So it's like all that rage comes into that one scene and she stabs him. I thought that was very effective. And I thought that was, and அந்த பாட்டுல அப்போதான் அந்த துஷாரோட செக்மெண்ட் வரும்ல, அந்த செக்மெண்ட் சென்டிமெண்டல் ஆயிட்டு அந்த so I thought that was a good lead up to that whole thing. Okay, but I think Raayan la vandu what interesting thing I noticed was, sir, ஒரு set of people வந்து they really like the film. ஒரு பக்கம் வந்து அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது இல்ல. பட் இதுல ஏதோ தெரியல சார், ஒரு செட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, ஒரு செட் வந்து ஓகே அவ்வளவு நல்லாவா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்லயே இருக்கு. Okay, I'll ask you one thing. Why are we so bothered about what other people think about it? இல்ல I'm just sharing. இல்ல I'm asking, இது எப்பவுமே இந்த क्वेश्चन வரல, like மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏன் பிடிக்கல, இல்ல மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏன் பிடிக்கல, like or மத்தவங்களுக்கு அது நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். No, but I'm saying, why do we care? எனக்கு ஒரு படம் பிடிக்குது, உங்களுக்கு ஒரு படம் பிடிக்குது, என்ன விட்டுருங்க. You like a film or it mixed இருக்கு, இல்ல you didn't like a film, அதானே உங்களுக்கு சார். ஆனா ஒரு ஹையே வந்து அந்த படத்தை பத்தி அதுக்கப்புறமா பேசி we defend for the film or அதுல இருக்கிற அந்த no sure அது இருக்கு, அது பேசி டிஃபெண்ட் பண்றது இருக்கு. பட் இந்த கன்ஃபியூஷன் ஏன் சில பேர் இப்படிங்கறாங்க சில பேர் அப்படிங்கறாங்க, அது ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றேன் சார். பட் அது எப்படி இருக்க முடியும் நினைக்கிறேன்ல சார், ஜனரஞ்சகமா ஒரு படம் சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கலாம் சார், உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல. But I think most of the people celebrate. எனக்கு அந்த மாதிரி படத்தை விட I prefer this, because அதுல வந்து ஒரு 4 high moments வச்சு படத்தை ஓட்டுறாங்க. Like the boys are written by very shallow, just a bunch of boys doing something, no character traits are there. அதுக்கு இது வந்து எவ்வளவு மேல, because we are seeing. இல்ல நான் அதையும் கம்பேர் பண்ணல சார். இல்ல I'm just saying why. நான் என்ன சொல்ல வரேன்னா, I think ஒரு படத்தை வந்து அந்த ரொம்ப நாள் ஆச்சு தானே சார் எல்லாருக்குமே அந்த ஒரு படம் வந்து ஒர்க் ஆகி, இல்லைன்னா அது கஷ்டமா சார். வர படம் வேணா எடுங்க, லைக் 95 அது பயங்கரமா ரொம்ப பாப்புலரான படமா இருந்தா கூட ஒரு 95 people ஓட லைஃப் 5 பேர் you'll find எனக்கு பிடிக்கல. கரெக்ட் சார், அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் கேஸ் தான் சார். பட் இப்போ வர படங்கள்லாம் இட்ஸ் either 50-50 or 60-40. எனக்கு என்ன, I think this social media is a huge part to play with this, because அனல் தெரிக்கும் இந்த வசனம் அந்த மாதிரிலாம் we are used to thinking in terms of thumbnails. ஸோ இந்த விமர்சனம் கொடுக்கும் போதே லைக் இது வந்து இந்த வசூலை தாண்டுமா, இது வந்து தனுஷ் வந்து இது பண்ணாரா, I'm like just it's a film, relax, it's it's a film, you like it half worked for you, you didn't like it. இவ்வளவுதான் வந்து ஆப்ஷன்ஸ் இதுல அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இது வந்து நீங்க வந்து போய் அக்ரி பண்ணியே ஆகணும், பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் லைக் எனக்கு ஹாஃப் ஒர்க் தான் சார் இந்த படம். நான் படம் பார்த்து முடிச்சோன்னே இப்போ சாரோட ரிவ்யூ பார்க்கணும், ஓகே கடவுளே சார் என்ன சொல்லியிருக்க போறாரு, மோஸ்ட்லி மேட்ச் ஆயிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே சாருக்கு ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஹாப்பி. எனக்கு அட்லீஸ்ட் ஏதாவது படம் பிடிச்சது, இல்லைன்னா எப்பவுமே வந்து
இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்ற ஒரு சார் இந்த முறை சில கமெண்ட்ஸ் நான் படிச்சேன் சார். இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல, எப்படி சாருக்கு இது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வருது சார். சோ டோன்ட் வரி சார். இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியுமா? கமெண்ட்ஸே படிக்காதீங்க, சோஷியல் மீடியா கிட்ட போகாதீங்க. That's all. You'll have a very original thought about the whole thing. Yeah. Where all that worry will come is when you suddenly realize that everybody's reacting one way. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடும், ஐயோ நம்மளுக்கு தான் ஏதாவது இது வந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்துட்டு எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல மேபி என்னோட நான் மேபி என் மைண்ட் செட்ல கிரியேட் பண்ண சில மைண்ட் செட்ல you don't have to explain. உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகல, அவ்வளவுதான். இது அதான், that's all. No, it's like இது there's no need to justify. It didn't work for you, that's it. It's like சரி நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க ஏன்னு சொல்லணும் அப்படின்னு. ஆமா, ஆனா I'm saying justify means if you're reviewing, sure, but if review பண்ணல டிஸ்கஷன்ல இது வரைக்கும் போதா like kind of a thing. But எனக்கு வந்து I really thought we're seeing a very nice new voice. எனக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் வந்தாலே I think தமிழ் சினிமால இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் will become very nice because என்னதான் you're showing a hero but you're showing a hero with vulnerability. எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த மகாநதி மாதிரி படங்கள்ல if that had been a gangster movie அதே ஃப்ளேவர் தான் இதுல வருது. பிகாஸ் அதுல வந்து கமல் வந்து all he wants to do is lead a peaceful life with his family, but because of circumstances எதோலாம் நடக்குது, he's getting pulled into thing and finally he has to turn violent and go and do things like that. அத வந்து இப்போ ஒரு கேங்ஸ்டர் மில்ல செட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி I feel it's like that. So is this 100% perfect movie? No, that I agree with that, but sometimes it's nice. ஒரு 85% workனாலே you're good. I like it. I like it. I mean that's what I'm saying. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப அப்படியே தமிழ் சினிமாவே உருட்ட போற ஒரு லைக் ஒரு தமிழ், எனக்கு வந்து இப்ப இதை தமிழ் சினிமாவே உழுக்க போற ஒரு அதுவான்னு கேட்டா இல்ல, நோ. பட் சம்டைம்ஸ் these small revolutions are necessary because how to write for characters with just one or two strokes, you know, like clean ஒரு ரெண்டு brush strokeல எனக்கு இந்த கேரக்டர் யாருன்னு புரியுது, அது எழுதினாலே போதுங்க. அதெல்லாமே வந்து it led to a lot of interesting writing because இப்போ நம்மளுக்கு we don't know how to write for characters and things like that because all we do is gangsterனா உடனே வந்து லைக் ஒரு பெரிய இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல. இதுல வந்து S.J. Surya has 2 wives and அது அங்க ஒரு ப்ராப்ளம் வருது and அந்த வைஃப்ஸ்குள்ள இருக்கிற போட்டியை வந்து the hero uses as like or a tool to kind of thing because that creates humor also. That is Dhanush creates humor with that situation. And அந்த கார் சீன்ல பயங்கர ஃபன்னியா இருந்தது. அந்த ஹார்ட்வேர்ல அந்த கார் போயிட்டு இருக்கு, he is going there, வர திடீர்னு வந்து it goes the other way, you know, it's very funny and I enjoyed it. So let's see. Okay, I think maybe okay அடுத்த தங்கலானுக்கு வந்து நம்ம we'll talk about it. Yes. Thank you sir. Thank you so much. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.